أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ودخل معه السجن فتيان قال أحدهما إني أراني أعصر خمرا وقال الآخر إني أراني أحمل فوق رأسي خبزا تأكل الطير منه نبئنا بتأويله إنا نراك من المحسنين. அவருடன் இரு இளைஞர்களும் சிறை புகுந்தார்கள். ஒரு நாள் அவ்விருவரில் ஒருவர், நான் திராட்சை சாறு பிழிந்து கொண்டிருப்பதாக கனவு கண்டேன் என்று கூறினார். மற்றொருவர் கூறினார், நான் என் தலை மீது ரொட்டிகளை சுமந்திருப்பதாகவும் அவற்றை பறவைகள் தின்று கொண்டிருப்பதாகவும் கனவு கண்டேன். அவ்விருவரும் யூசுஃபிடம் கூறினர், நீர் இதன் விளக்கத்தை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். உம்மை ஒரு நல்ல மனிதராக நாங்கள் காண்கிறோம். قال لا يأتيكما طعام ترزقانه إلا نبأتكما بتأويله قبل أن يأتيكما ذلكما مما علمني ربي إني تركت ملة قوم لا يؤمنون بالله وهم بالآخرة هم كافرون. அதற்கு அவர் கூறினார், இங்கு உங்கள் இருவருக்கும் வழங்கப்படும் உணவு உங்களிடம் வருவதற்கு முன்பே இக்கனவின் விளக்கத்தை உங்களுக்கு அறிவித்து விடுவேன். என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்துள்ள அறிவுகளில் இதுவும் ஒன்றாகும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாமலும் மறுமையை ஏற்காமலும் வாழ்கின்ற சமூகத்தாரின் வழிமுறையை திண்ணமாக நான் விட்டுவிட்டேன். واتبعت ملة آبائي إبراهيم وإسحاق ويعقوب ما كان لنا أن نشرك بالله من شيء ذلك من فضل الله علينا وعلى الناس ولكن أكثر الناس لا يشكرون. என் மூதாதையரான இப்ராஹீம், இஸ்ஹாக் மற்றும் யாக்கூப் ஆகியோரின் வழிமுறையை பின்பற்றுகிறேன். அல்லாஹுடன் எதனையும் இணையாக்குவது எங்களுடைய பணி அல்ல. உண்மையிலேயே அல்லாஹுவை தவிர வேறு எவருக்கும் நாம் அடிமைகள் அல்ல எனும் இந்நிலை நம்மீதும் மனிதகுலம் அனைத்தின் மீதும் அல்லாஹு பொழிந்துள்ள ஓர் அருட்பேராகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இதற்கு நன்றி செலுத்துவதில்லை. يا صاحبي السجن أأرباب متفرقون خير أم الله الواحد القهار. என்னுடைய சிறை தோழர்களே, நீங்களே சிந்தித்து பாருங்கள். பல்வேறுபட்ட கடவுளர்கள் சிறந்தவர்களா அல்லது யாவற்றையும் அடக்கியாளுகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் சிறந்தவனா? ما تعبدون من دونه إلا أسماء سميتموها أنتم وآباؤكم ما أنزل الله بها من سلطان إن الحكم إلا لله أمر ألا تعبدوا إلا إياه ذلك الدين القيم ولكن أكثر الناس لا يعلمون. அவனை விடுத்து எவற்றுக்கு நீங்கள் அடிபணிந்து வருகின்றீர்களோ அவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்களே தவிர வேறொன்றுமில்லை. அவற்றை வணங்குவதற்கு எத்தகைய ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கி வைக்கவில்லை. ஆட்சி செலுத்தும் அதிகாரம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை. அவனைத் தவிர வேறு யாருக்கும் நீங்கள் அடிபணிய கூடாதென்று அவன் கட்டளையிட்டுள்ளான். இதுதான் முற்றிலும் நேரான வாழ்க்கை நெறியாகும். ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் அறியாதிருக்கின்றனர். يا صاحبي السجن أما أحدكما فيسقي ربه خمرا وأما الآخر فيصلب فتأكل الطير من رأسه قضي الأمر الذي فيه تستفتيان. என்னுடைய சிறை தோழர்களே, உங்கள் கனவுகளுக்கான விளக்கம் இதுதான். உங்களில் ஒருவர் தம் எஜமானனாகிய எகிப்து அரசனுக்கு மது புகட்டுவார்.
மற்றொருவர் கழுவிலேற்றப்படுவார். பறவைகள் அவருடைய தலையை கொத்தி தின்னும். நீங்கள் எந்த விஷயம் குறித்து விளக்கம் கேட்டீர்களோ அந்த விஷயம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது.